இன்றைக்கி நடக்கிற எபிசோடில் வந்து பிரேவோ வந்துட்டு கொஞ்சம் ஆனஸ்ட்டாக பதில் சொல்கிறாரு. குடுமிக்காரர் வந்துட்டு பயங்கர கில்லாடின்னு வந்து ப்ரூவ் பண்ணுறாரு. கும்பகோணத்துக்காரருக்கு வந்து பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வந்து நேகா விட்டுட்டு போயிடுறாரு. இன்றைக்கி நடக்கிற எபிசோடில் வந்து உண்மை கண்டறியும் கருவின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து விஜய் டிவி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றிலே முதல் முறையாக அப்படின்னு கூட வந்து நம்ம வந்து சொல்லலாம். இது இன்மேட்ஸுக்கு மட்டும் வைக்கல, வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு வைக்கிறப்போ வந்து வைல்ட் கார்டு என்ட்ரியில் குறிப்பாக அவங்க சொல்கிறத வந்து லைவாக வந்து இன்மேட்ஸ்க்கு வந்து போட்டு காட்டுறாங்க. ஸோ இதை பற்றி சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இந்த குடுமிக்காரர் ரெக்ஸு பண்ணக்கூடிய விஷயங்கள்னால வீணா தினேஷ் காதல் வந்து இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக ஆகிற மாதிரி நமக்கு வந்து ஃபீல் ஆகுது. பார்க்கலாம் வாங்க, எபிசோடுக்குள்ளே வந்து போய் பார்க்கலாம். ஆபித், பிரேவோ அண்ட் வெக்கே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க பேச்சுவார்த்தையில் ஒன்று கிளியராக வந்து புரியுது. வெக்கே சொல்கிறப்போ பிரியங்காவை பற்றி சொல்கிறாங்க. சொல்கிறப்போ அவர் சொல்கிறாரு, ஐ லைக் யூ அப்படின்ற மாதிரி பிரியங்கா சொன்னதாக வந்து அவர் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. இந்த நேரத்தில் வந்து ஸ்ருத்திகா வந்து உள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸ்ருத்திகா வந்தோடனே பிரியங்காவோட வந்துட்டு அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கிறப்போ வந்து வெக்கையை பற்றி பேசுகிறாங்கிறது நமக்கு கிளியராக வந்து புரியுது. பிரியங்கா வந்து வெக்கையை பற்றி பேசுகிறப்போ வந்து ஈ லைக்ஸ் மீ, ஐ லைக் ஹிம், ஈ இஸ் வெரி க்ளோஸ் டு சிந்துரி, ஐ ஆம் வெரி பொசசிவ், இது வெக்கை மேலெலாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறத கேட்குறப்ப நமக்கு திடீர்னு குழப்பமாயிருது. என்னடா இவங்க வந்து அம்பியா மாறிட்டாங்களோ, போன எபிசோடில் ஜூலியா இருந்தவங்க இந்த எபிசோடில் அம்பியா மாறிட்டாங்களோன்னு நம்ம நினைக்கிறோம். அதே நேரத்தில் வந்து இந்த குடுமிக்காரரை பற்றி ஒன்று சொல்லணுங்க. குடுமிக்காரர் வந்து பயங்கர கில்லாடி போல் தெரியுது. வெளியே வந்த இன்மேட்ஸ் குறிப்பாக வந்து வீணா வந்து ஒரு பேட்டியில் சொல்கிறாங்க, இந்த குடுமி வந்து பல விதத்தில் முயற்சி பண்ணியிருக்குதுங்க வீணாவையும் தினேஷையும் பிரிக்கிறதுக்கு. பயங்கரமாக எல்லா தகுதித்தும் பண்ணியிருக்குது, ஆனால் முடியல போல தெரியுது. குடுமையாவது சும்மா பொக்காகுது. அதே மாதிரி வந்து வீணா இன்னொருத்தரை பற்றியும் சொல்கிறாங்க, கும்பகோணத்தை பற்றி. அதாங்க நம்ம தேஜாசு. தேஜாசு வந்து பயங்கரமான ஆளுங்க. ஆனால் எல்லா பொண்ணுங்களும் உஷாரானதுனால வேறு வழி இல்லாமல் நேகாவோட போய் ஜாயின் பண்ணிட்டார் போல தெரியுது. அவருக்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா ஃபிசிக்கல் டச்சுன்னு சொல்லிட்டு எல்லோரையும் டச் பண்ணியிருப்பார். ஆனால் சான்ஸ் கொடுக்கல போல தெரியுது மற்ற பொண்ணுங்க. இதுதான் இது யதார்த்தம். அதுக்கப்புறம் உள்ள பிரேவும் தேஜாஸும் பேசுகிறப்போ அவங்க வந்து சிந்துரியை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ சிந்துரியை பற்றி பேசுகிறப்போ வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லவ்வாக மாறுமா மாறாதா அந்த விஷயத்த வந்து பேசுகிறாங்க. இதுக்கு நடுவில் வந்து ஒரு ப்ளே ஒன்று வருது. என்ன ப்ளேனா வந்து சாக்லேட்டு ஒன்று கொடுக்கணும், ஒரு ரொமான்டிக் சாக்கு வந்து டெடிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒருத்தரும் ஒன்று ஒன்று கொடுக்குறாங்க. குறிப்பாக வந்து அதில் வந்து வெக்கே பண்ணுறது வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குது. வெக்கே வந்து சிந்துரிக்கு வந்துட்டு ஒரு சாக்லேட் கொடுத்து ஒரு சாங்கை டெடிகேட் பண்ணுறாரு. வேணாம் மச்சான் வேண்டாம், இந்த பொண்ணுங்க காதல்னு சொல்லிட்டு நல்லா ரசிக்கிற மாதிரி தான் இருந்தது. டக்குன்னு பார்த்தா கும்பகோணம் எதிர்த்து போயிடுது. அதுதான் நம்ம தேஜாஸ். என்னடா அப்படின்னு பார்த்தா இந்த பக்கம் நேகா ஆளுகிறாங்க. வெக்கே வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. சுந்தரி வந்து கேட்குறப்போ வந்து அவன் வந்து ஃபைண்டு சம்மோன் எல்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நேகா வந்து அழுகிறது. பார்க்குறவங்கள எல்லாம் வந்து கண்கலங்க செஞ்சுதான்னு பார்த்தா அதான் இல்லை. எல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க, எல்லாம் வளர்ந்தவங்க, மெச்சூரானவங்க இல்லையா. அதுக்கு அடுத்து வந்து ரெக்ஸும் பிரேவும் வந்து பேசிகிட்ருக்குறாங்க. பேசுகிறப்போ வந்து பிரேவோ வந்து கேட்குறாரு, வீணாவை என்னப்பா டார்கெட் பண்ணுற அப்படின்னு கேட்குறப்போ ரெக்ஸு சொல்கிறாரு, ஒரு ஸ்பார்க்காக இருக்குதுப்பா எனக்கு அவளை பார்க்குறப்போ, ஒரு மூடு ஒரு வைப்பு கிளம்புது அப்படின்னு ரெக்ஸு அடிச்சு விட்றாரு. அதான் குடுமிக்காரரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த நேரத்தில் வீணாவும் தினேஷும் உள்ளே நுழையிறாங்க. தினேஷுக்காவது கொஞ்சமாவது அறிவு இருக்குமா? டக்குன்னு குடுமிக்காரரை பார்த்தோன்னா வெளியே கூட்டிகிட்டு போயிருக்க வேணாமா? அதுதான் இல்லை. ஏன்னா தினேஷுக்கு வீணா மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை. இங்கே வந்து ஓப்பனாகவே தினேஷ் வந்துட்டு பார்த்துரு வெக்ஸு சொல்கிறாரு, நான் வீணா வெளியே கூட்டிகிட்டு போய் பேசுகிறேன்னு சொல்லி போப்பான்றாரு தினேஷு. இதை சொன்ன உடனே தினேஷை பார்த்து பிரேவ் ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. அதாவது வந்து ரெக்ஸை நினச்சி சிரிக்கிறாரால் விட்டு கொடுத்துருவாருன்னு தினேஷை பார்த்து சிரிக்கிறாரான்றது நமக்கு வந்து புரியல. ஆனால் ஒரு விஷயம்,
வந்திருக்கிற ஒயில்ட் கார்டுலேயும் வந்து தினேஷ் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். இதை பார்த்து வந்து சந்தோஷப்படுற ஒரு ஒயில்டு கார்டு என்று வந்து பிரேவ் தான் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து வீணா வீணா வெளியே கூட்டிகிட்டு போன ரெக்ஸு ரொம்ப கடலை போடுறாரு. ஆனால் வீணா எடுத்தோன்னே ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, மோனிஷா என்னாச்சுன்றாங்க. அப்போ தான் குடுமி மோனிஷா கிட்டேயும் ட்ரை பண்ணியிருக்கிற விஷயம் நமக்கு தெரியுதுப்பா. குடுமி பலையாளாக இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு வந்து உன்னை தெரியாது அப்படின்னு வீணா சொன்ன குடுமி தூங்கிடுறாரு. சரி உள்ளே போகலாம் அப்படின்னு வீணா மூக்கறுத்து விட்டுறாரு. அப்போ ரெக்ஸு வந்து கெஞ்சுறாரு, எனக்கு ஒரு ஹக்கு கொடுன்னு சொல்லிட்டு. வீணா கொடுத்தாங்களான்றது இருட்டில் நமக்கு ஒன்றும் தெரியலப்பா. கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தா உண்மை கண்டறியும் கருவி. விஜய் டிவி எப்படிலாம் யோசிக்கிறாங்கப்பா. இவனுங்க உண்மையை சொல்கிறானுங்களா, பொய் சொல்கிறானுங்களா, இல்லை ஷோவில் உட்காந்து தின்னுட்டு ஓடிடுறானுங்களா, காசுலாம் வேஸ்ட் ஆகுதே, இது உண்மைதானா? ஜனங்களும் மத்தியிலையும் வந்துட்டு ஏகப்பட்ட சோஷியல் மீடியாவில் இதெல்லாம் சும்மாப்பா கதை விடுறானுங்க அப்படின்ற மாதிரி விஷயம் போயிருக்கும் அப்படின்ற விஷயம் விஜய் டிவிக்கும் தெரியும். வச்சுக்கிறாண்டா அவங்க எல்லாத்தையும் சேர்த்து, இதோ எங்கள் பதில் உண்மை கண்டறியும் சோதனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருவியை கொண்டாந்து வைக்கிறாங்க. சுருக்கமாக சொல்லப்போனால் இருதய துடிப்பை வச்சு இந்த கருவி வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருமா. ஸோ இதில் வந்து முதல்ல வந்து உட்கார்றது வீணா தினேஷ். சபாநாயகராக உட்காந்துருக்கிறது வேறு யார், நம்ம ஸ்ருத்திகா தான். அங்கே வந்து வீணா கிட்ட சில கேள்விகள், தினேஷ் கிட்ட சில பல கேள்விகள். என்னென்ன கேள்வி அப்படின்னு வந்து பார்த்துடலாமா? ரெக்ஸு வந்த உடனே என்கிட்ட வந்து ஃபிசிக்கலாக க்ளோஸ் ஆனியா, இப்படி ஒரு கேள்வி வீணா. தினேஷுக்கு ஒரு கேள்வி. தினேஷ் வந்து வீணாவை பார்த்து, நான் உன் கூட ஓப்பன் ஆகாதது உனக்கு கவலையாக இருக்குதா இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள். ஆனால் ஒரு விஷயங்கள் வந்து இன்ட்ரெஸ்டாக காட்டுறது லைட் டிடெக்டர் அந்த இது என்னன்னு சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் கூட சீரியஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறியா அப்படின்னு வந்து தினேஷ் கேட்குறப்போ வந்து வீணா வந்துட்டு எஸ்ன்னு தானே சொல்லியிருக்கணும், ப்ளூ கலர் லைட்டு எரியணும், ஆனால் இங்கே நோன்றதுக்கு ரெட் கலர் லைட்டு எரியுதுப்பா. ஒரு செகண்டு எல்லாருமே குழம்பிடுறோம். ஆனால் இது வந்து ஒரு லாஜிக் இருக்குது, இதை வந்து ஒத்துக்கிறாங்க. இதில் வந்து குறிப்பாக வந்து வீணா சொல்கிறப்போ வந்து 2-3 சான்சஸில் வந்துட்டு இது போகாதுன்னு நினச்சிருக்கிறாங்க. அவ்வளவு டீப்பாக போய் உண்மை கண்டறியும் சோதனை வந்து கண்டுபிடிச்சி சொன்னதான் ஆச்சரியம். அதுக்கப்புறம் தினேஷ் வந்து இல்லை இதை வந்து வீணா சொல்லி இருக்கிறதுக்கு காரணம் வந்து கெட் டு நோ மோர், கொஞ்சம் பழகி பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் வேணும் இல்லையா அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் கேட்குற கேள்வி ஒரு தெளிவான கேள்வி தான் கேட்குறாரு. அண்டர்ஸ்டாண்டிங் கப்பில் ரெக்ஸ் கூட அதிகமாக சிரிச்சியான்னு கேட்குறாரு. ஸோ இது போல் கேள்விகள்லாம் வந்துட்டு தெளிவாக வந்து புரியுது, நமக்கு தெளிவாக வந்து தெரியுது. அதுக்கப்புறம் மோனிஷா ஆபித் வராங்க. ஆபித் வந்து கிளியராக கேட்குறாரு, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பு உனக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு சொல்லிட்டு. நமக்கே தெரியுது மோனிஷா வந்து சீரியல் நடிகையாக இருந்தவங்க. சீரியலில் மட்டுமா, செகண்ட் லெவலில் அவங்க வந்து சீரியல் நடிகையாக நினச்சிக்கிட்டு ஆக்ட் பண்ணிகிட்ருக்குறாங்கன்றது பார்க்குற நமக்கு எல்லாம் தெளிவாக புரியுது. ஆனால் அந்த ஒரு விஷயத்தை வந்து ஒத்துக்கணும், மோனிஷா இந்த இடத்துல வந்து நோன்னு சொல்கிறாங்க, அதாவது உண்மையை சொல்லிடுறாங்க. அதே மாதிரி ஆபித் இன்னொரு வார்த்தையை போடுறாரு, என்ன வைரம்னு சொன்னது வைக்க வெறுப்பேற்றவா அப்படின்னு வந்து ஒரு கேள்வியை கேட்குறாரு. அதே மாதிரி வந்து மோனிஷா வந்து என்னை விட பெட்டர் சாய்ஸ் கிடச்சா போயிடுவீங்களா அப்படின்னு கேட்குறப்போ வந்து போயிடுவாங்க தானப்பா, ஆமான்றாரு ஆபித். இதை ஸ்ருதிகா வந்து ஆனஸ்டான பதில் அப்படின்றது ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தேஜாஸ் அண்ட் நேகா அவங்கள வச்சு பேசுகிறப்போ வந்து சில பல கேள்விகள்லாம் வருது. ப்ளே பாயின்னு தேஜாஸை நினைக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நிவேதா கூட வந்து தேஜாஸ் போயிடுவாரா அப்படின்னு நேகாவுக்கு கேள்வி வருது. பட் ஒரு விஷயம் என்னென்னா, தேஜாஸ் வந்து முதல்ல பயந்துக்கிட்டு வராரு. ஆனால் அவர் பயந்தா மாதிரி இல்லை, ஓரளவு வந்து உண்மை கண்டறியும் கருவி வந்துட்டு உண்மையை சொல்லுதுன்ற மாதிரி அவருக்கு ஒரு சந்தோஷம் வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து சிந்தூரியும் வெக்கையும் வந்துட்டு உட்கார்றாங்க. இதில் வெக்கைக்கு தான்ப்பா டபுள் சைடு, இருதலை கொல்லி எறும்பு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஒரு பக்கம் சிந்தூரி, இன்னொரு பக்கம் பிரியங்கா, மறுபக்கம் விஜய் டிவி. முன்னால் உண்மை கண்டறியும் சோதனை நடக்குது. முதல்ல சிந்தூரியும் வைக்கவும் வந்து உள்ளே விடுறாங்க.
சிந்துரி வந்து சொல்கிறப்ப வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறப்ப வந்து சிந்துரி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு வர்றப்போ ஐ எம் நாட் ஓகே அப்படின்னு வந்து சிந்துரி வந்து கிளியராக சொல்கிறாங்க. இந்த இடத்துல வைக்க உள்ள பூந்து நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுமா, நான் சொல்கிறேன் அப்படின்னு கலட்டி தான் கையில் வந்து கட்டிக்கிறாரு. கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மெல்ல சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து சிந்துரி இதில் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் மேனிப்புலேட்டட். அதனால தான் நான் வந்து வைக்கைக்கு சான்ஸ் கொடுக்குறேன்னு அவங்க பேசுகிறப்போ ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பு லவ்வாக ஏன் மாறக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ அந்த கேள்விக்கு வைக்கைக்கு வந்துட்டு ரெட்டு வந்து விழுது. இதெல்லாம் வந்து சுவாரஸ்யமான விஷயங்கள். ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ஏதாவது இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுப்பா. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான கேள்விகள். பட் வெக்கே வந்து பல கேள்விகளுக்கு வந்து உண்மையை தான் சொல்கிறாரு, நமக்கு வந்து புரியுது. அதுக்கப்புறம் பிரியங்கா வெக்கே அவங்களுக்கு நடக்கிற இதில் வந்து ரிலேஷன்ஷிப்பை தூக்கி போட்டு தப்பா அப்படின்னு கேட்குறப்போ வந்து அது தப்பு தான் வெக்கே சொல்லுவார் நினச்சா இல்லைன்னு சொல்லிடுறாரு. அது உண்மைதான்னு சொல்லி மிஷின் கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லுது. இங்கே பிரியங்கா வந்து டவுன் ஆகிடுறாங்க, கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் பிரியங்கா வந்து மேனிப்புலேட் பண்ணதா மிஷின் வந்து கண்டுபிடிக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வாக மாறுமா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் சுவாரஸ்யமான கேள்விகள்லாம் கேட்குறப்போ வந்து பிரியங்காவுடைய முகமே டோட்டலாக வந்து மாறுதுன்றது நமக்கு தெளிவாக புரியுது. அதுக்கப்புறம் தான் விஜய் டிவி வச்சாங்கப்பா ஒரு ட்விஸ்ட்டு. வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் 3 பேரையும் கூப்பிட்டு பிராவோ, ரெக்ஸ், நிவேதிதா இவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் பண்ணுறாங்க. பண்ணுறப்போ லைவ் ஷோவை வந்து உள்ளே இருக்க இன்மேட்ஸ் வந்து பார்க்குறாங்க. இது இவங்களுக்கு தெரியாது. இதில் வந்து பிரேமம் வந்து ரொம்ப கிளியராக பக்காவாக ஆனஸ்டாக பதில் சொல்கிறாரு. பிரியங்காவை சான்ஸ் கிடைச்சா தட்டுவேன்றாரு. பிரியங்காவுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ரெக்ஸு சொல்கிறதுலாம் வந்து கொஞ்சம் நமக்கு சந்தேகமாக தான்ப்பா தோணுது. நிவேதா வந்து சொல்கிறப்போ வந்து ஆபிது எனக்கு பெஸ்ட்டு ஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு அவங்க உண்மையை சொல்கிற பார்க்குறப்போ ஆபிதுக்கே ஒரு ஆச்சரியம்தான். இதுக்கு நடுவில் வந்து உள்ளே வந்து பேசுகிறப்போ பீனாவுக்கு வந்து ரெக்ஸை பிடிக்கலன்றது வந்து நமக்கு டோட்டலாக வந்து புரியுது. ஆனால் ரெக்ஸுக்கு அதை பற்றி என்ன கவலை? பீனாவை பிடிச்சி வந்து உரண்டு இழுக்கிறது தானே அவருடைய வேலை. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பீனா ரொம்ப உள்ளே போய் தினேஷை வந்துட்டு உண்மையிலே ஒரு காதலை வந்து உருவாகுது. இது உருவாக்குறது யார்? ரெக்ஸு தான்.